பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேச்சுரோபதி அண்ட் யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பஞ்சமகா பூத்தாஸ் வந்து நம்ம பாடியில என்ன பண்ணுது? அதனால நமக்கு என்ன ரிலேஷன் என்ன இருக்கு நம்ம பாடிக்கும் பஞ்சமகா பூத்தாஸ்க்கும்? ஸோ உணவை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்ல. ஆனா அதையும் தாண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைலோட எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்றது நம்மள பல பேருக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ மாடர்ன் வேர்ல்ட்ல நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் கார்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ண எனக்கு இது கிடைச்சிரும், அது கிடைச்சிரும், எல்லாமே ஈஸிலி அவைலபிளா இருக்கு அப்படின்றத தாண்டி, அட் தி சேம் டைம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நமக்கு நிறைய வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரெஸ், டயபெட்டிஸ், ஃபெட்டிக் இது மாதிரி நிறைய ஆயிட்டே போயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. ஸோ எதனால எல்லாமேனா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைல்னால தான் இந்த டிசீஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இது நேச்சுரலா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ இந்த நேச்சுரலா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரோபதினா என்ன அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டுக்கு வரணும். ஸோ நேச்சுரோபதினா சிம்பிளா என்ன சொல்லணும்னா நேச்சர் கியூர்ஸ் தான். நம்ம பாடி அதுவே ஹீல் பண்ணிக்கும். அதை ஹீல் பண்றதுக்கு நம்ம நேச்சுரல் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதா வந்து நேச்சுரோபதி அப்படின்றது. ஸோ நேச்சுரல் எலமெண்ட்ஸை வச்சு நம்மளோட பாடியை நம்ம செல்ஃப் ஹீல் பண்ண வைக்க முடியும். அததான் நேச்சுரோபதின்னு சொல்றது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்துறது மூலயமாவோ, நேச்சுரலா இருக்க விஷயத்த ஃபுட் இன்டேக்கா எடுத்துக்கிறது மூலயமாவோ, இல்ல யோகா பிராக்டிஸ் பண்றது மூலயமாவோ, இல்ல நம்ம நேச்சுரோபதியை நேச்சுரலா இருக்கக்கூடிய யூஸ் பண்ண அந்த பஞ்சமகா பூதாஸை வச்சு நம்ம டிசீஸை கியூர் பண்றதோ, ஸோ இதைதான் நம்ம காமனா நேச்சுரோபதி அப்படின்னு சொல்றது. ஸோ இயற்கையோட இணைந்து வாழ்றது, இயற்கையோட சூழலே வாழ்றது, இயற்கையோட உதவியால வாழ்றது. ஸோ நம்ம இதுதான் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஸோ அதுதான் அந்த பஞ்சமகா பூத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஸோ 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அது வந்து. ஸோ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ். ஸோ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்றோம். ஸோ இதை தான் நம்ம பாடியோட நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த இந்த விஷயம் நம்ம பாடியிலே இருக்கு. ஸோ நம்மளோட இப்போ ஃபயர் அப்படின்னா வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மென்ஷன் பண்றது. ஸோ ஸ்பேஸ் அப்படி ஏர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லங்ஸ் மென்ஷன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சமகா பூத்தாஸும் நம்மளோட ஒவ்வொரு பாடியில இருக்க ஒரு ஆர்கன்ஸையோ வாழ் இருக்க ஒரு ஃபங்க்ஷன்ஸையோ அதை கனெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அந்த பஞ்சமகா பூதாஸ்ங்கிறது நேச்சர். அந்த நேச்சர் நம்ம பாடியோட கனெக்ட் ஆகுறதா வந்து இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பாடியில எப்ப ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது, இல்ல எப்போ டிசீஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஞ்சமகா பூதாஸ் வந்து நம்ம பாடியில இம்பேலன்ஸா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு டிசீஸ் அரைஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த யார் யாருங்கிறது ப்ராப்ளம், இப்போ லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா யார் நமக்கு டிஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ யாருன்ற பஞ்சமகா பூத்தா பாடியில ப்ராப்ளம்ல இருக்கு. ஸோ அப்பதான் ஒரு டிசீஸ் வந்து உள்ள வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த கான்செப்ட்ல எது நம்ம பாடியில கம்மியா இருக்கோ, இம்பேலன்ஸ் ஆகுதோ, பேலன்ஸ்டா இல்லாம ஹெல்த்தி ஸ்டேட்ல இல்லாம எப்ப இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம பாடிக்கு ஒரு நியூ டிசீஸ்னு ஒண்ணு வந்து உருவாகுது. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா பேசலாம் நேச்சுரோபதியில ஹேபிட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸோ வாட்டர் தெரப்பி, அதாவது ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு பல பேருக்கு நம்ம மார்னிங்ல எந்திரிச்ச உடனே ராவா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஹேபிட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கிடையாது. ஸோ எந்திரிக்கிறோமா நம்ம ரயில்வே விட்டுனா ஸ்பீடா போகணும், வாஷ்ரூம் கூட இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் போய் தான் ஆகணும் டைம் அப்படின்ற இதுல கூட இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இப்போ டெவலப் ஆகி மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். ஸோ எந்திரிச்சோட இவ்வளவு தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு இவ்வளவு நேரம் வாக்கிங் போகணும், இவ்வளவு நேரம் யோகா பண்ணணும், அடுத்து வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற ரொட்டீனே இப்ப மாறிடுச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, வாஷ்ரூம் போக டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கான ஒரு மாடர்ன் டெவலப்மெண்ட், மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ அந்த எந்திரிச்சு மார்னிங் தண்ணி குடிக்கணும்ன்ற விஷயமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. பாடியில எப்ப வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுதோ, வாட்டர் கண்டென்ட் இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்பயே நிறைய டிசீஸ் அரைஸ் ஆகுது. நம்ம எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிசீஸ்க்குமே மேஜரான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒழுங்கான வாட்டர் இன்டேக் எடுக்காம இருக்குது, ஒழுங்கான வாட்டர் பேலன்ஸ் பாடியில இல்லாம இருக்குது. ஸோ அதை தான் மோஸ்ட்லி சொல்றேன். இப்போ வெறும் தண்ணி குடிக்கிறோம், ஸோ அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்டா ஒரு சீட்ஸை சோக் பண்ணி வைக்கிறது. ஸோ நைட் நான் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலைல அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறது. இல்லை இந்த பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸை சோக் பண்ணி வச்சு நம்ம காலைல குடிக்கிறது. ஸோ அந்த தண்ணியவே நம்ம இன்னும் ஹெல்த்தியான ஒரு வாட்டரா மாத்துறோம். நமக்கு தண்ணி குடிக்கவே இங்க டைம் இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல எடுக்கிற தண்ணியவாது ஹெல்த்தியா எடுக்கணும் அப்படின்னா நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு காலையில ஒரு நல்ல சோப்புடு வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்க நேச்சுரலான திங்ஸையே ரொம்ப ஹெல்த்தியா மாத்தலாம். அதே மாதிரி நம்ம நேச்சுரல் நம்ம எந்த ஸ்ட்ராங்கா நாங்க பிலீவ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஃபுட் தான் மெடிசன், ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப பிலீவ் பண்ணுவோம்.
நம்ம சாப்பிட்ற உணவுலயே எல்லாமே நேச்சுரலா இருக்கணும். அதுதான் உண்மை. ஸோ ஹோல் ஃபுட்ஸா எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ், ரா வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிறது தான் நம்ம லைஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் பண்ணுது. நம்ம எதையுமே குக் பண்ணாம ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் ராவா எடுத்துக்கிறது, இல்ல சம்வாட் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து நம்மளோட அந்த ஆட்டோமேட்டிக் வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம எப்ப நல்லா குக் பண்ணி ப்ராசஸ் பண்றோமோ ஒரு விஷயத்த, அப்பவே அதுல இருக்க கண்டென்ட் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். அது எதுவுமே பாடிக்கு தேவையா உள்ள ஒரு ப்ராணிக் எனர்ஜியா இல்ல உயிர் சக்தியா அந்த ஃபுட் நமக்கு உள்ள போறது கிடையாது. ஏன்னா நம்ம அதை அதிகமா குக் பண்ணிடுறோமே, அதோட ஹெல்த்தியான மினரல்ஸா இருக்கட்டும், நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், விட்டமின்ஸா இருக்கட்டும், எல்லாமே லாஸ் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை அப்படியே எடுக்கும்போது மட்டும்தான் அதுல இருக்க உயிர் சக்தி, பிராணிக்னு சொல்ற அந்த உயிர் சக்தி நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இப்ப என்னன்னா வந்து செகண்ட் ஆஸ்பெக்டுக்கு போகலாம், அதாவது யோகா. ஸோ பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து யோகானா வந்து ஒரு பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி தான், இல்லாட்டி இது வந்து ஒரு டிஃபிகல்ட் போஸ்டர்ஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு உடம்ப வளைச்சு ஒரு போஸ்டர் அட்டைன் பண்ணணும், அப்படின்ற அளவுக்கு தான் அதை மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து யோகா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஸோ இதுல என்ன அப்படின்னா டெக்னிக்கலி யோகான்றது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு நம்ம பாடி, மைண்ட், சோல், இந்த மூணு விஷயத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் யோகா. நம்ம உடம்பு, நம்ம மைண்டு, நம்ம ஆன்மா, மூணையுமே கனெக்ட் பண்ணுது, ஒன்னா சேர்க்கிற விஷயம் தான் அந்த யோகான்றது. ஸோ நேச்சுரோபதி வந்து பாடியை கிளீன் பண்ணி நௌரிஷ் பண்றதுக்கு யோகா நம்மளோட மைண்ட் அண்ட் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நேச்சுரோபதி எப்படி நம்ம பாடியை கிளீன் பண்ணி நௌரிஷ் பண்ணுது, யோகா நம்ம மைண்டையும் நம்ம எனர்ஜியையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நேச்சுரோபதி அண்ட் யோகா ஒன்னா சேர்ந்து நம்ம லைஃப்ல ரோல் பிளே பண்ணும்போது டிசீஸ் ஃப்ரீ லைஃப் ரன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹெல்த்தியா ரன் ஆகிறதுக்கும், லாங் ஏஜா இருக்கிறதுக்கும், ரொம்ப நாள் வாழ்றதுக்கும், லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நேச்சுரோபதி அண்ட் யோகாவை கம்பைனா நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்படின்றதான் இந்த எங்களோட கான்செப்டே. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மீட்டிங் அட்டன் பண்றது, சிஸ்டம் ஒர்க்ஸ் அதிகமா பண்றது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், பிசினஸ் மேன்ஸா இருக்கட்டும், இந்த கண்டென்ட் கிரியேட் பண்றோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும், நான் அப்போ நம்மளோட போர்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் பண்றவங்களாவே இருக்கட்டும், சிஸ்டம் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டுமே, ஸோ எல்லாரும் நம்ம என்ன எப்பயுமே ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுதான் சிஸ்டம் ஒர்க் பண்றோமா, நல்லா நோட் பண்ணா இல்ல. ஒண்ணு ஸ்பைன் வளைஞ்சிருக்கும், இல்ல கழுத்து கீழே குனிஞ்சிருக்கும், இல்ல கழுத்து மேல நிமிர்ந்திருக்கும். நம்மளோட ஹேண்ட்ஸோட பொசிஷனும் எதுவுமே ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்காது, எல்லாமே ஒரு பேக் போஸ்டர்ல தான் ஆகுது. நம்ம ஒர்க் பண்ற அந்த கான்சென்ட்ரேஷன்ல நம்ம போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம மறந்துடுறோம். நம்ம ஸ்பைனுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்கு, அதான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம கையை இப்படிதான் வச்சு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. நம்ம இந்த போஸ்டர் எல்லாமே ப்ரொலாங்கா அப்படியே பேட் போஸ்டரை ப்ரொலாங்கா மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி கழுத்து கீழே குனிஞ்சே மெயின்டைன் பண்றது, முதுகு ஹம்ப் பண்ணியே மெயின்டைன் பண்றது, கையை அந்த டேபிள்ல வச்சு அழுத்தியே மெயின்டைன் பண்றது. ஸோ இதெல்லாமே ஒரு பேட் போஸ்டர். இதெல்லாமே மெயின்டைன் ஆகும்போதுதான் அது நமக்கு இன்னொரு ஒரு டிசீஸா நம்ம பாடியில உருவெடுக்குது. நம்ம போஸ்டர்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்றதையுமே நம்ம யோகா அப்படின்றத சொல்றோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிஸ்அலைன்மெண்ட் பண்றத வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ், சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் மூலயமாவோ, இல்ல அந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கான ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸாவோவே நம்ம யோகாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டெய்லி மார்னிங் நான் ஸ்ட்ரைட்டா இல்லை அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரைட்டா ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா உட்காந்து ஒரு சிம்பிள்ஸான ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்ஸ் அட்டைன் பண்றதோ, இல்ல சிம்பிளான ஒரு யோகா ப்ராக்டிசஸ் பண்றதோ, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லி பண்ற அந்த தப்பை வந்து மாத்திக்கிறதுக்கு இந்த யோகா ப்ராக்டிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்ற சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ்னால நமக்கு இருக்க அந்த மசில் டைட்டனா இருக்குது, மசில் ரொம்ப ஒரு கனமா வெயிட்டா ஃபீல் ஆகுறது, எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றதெல்லாம் வந்து நம்ம இந்த சிம்பிளான யோகா டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்தை வந்து இது ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் யோகால பிராணாயமா அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து எப்பயுமே பண்ணுவோம். ஸோ பிராணாயமான்றத வந்து நம்ம பிரீத் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு காமன் பர்சன்ஸ்க்கு சொல்ற விஷயம் தான் பிரீத் கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ எப்ப நம்ம ஷாலோ பிரீத்திங் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிரைமரி ரீசனா இருக்கும். மேலாக மூச்சை இழுத்த மூச்சை விட்ட அப்படின்ற ஒரு ஷாலோ பிரீத் பண்றது மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிரைமரி ரீசனாவே இருக்கு. நம்ம எப்ப நம்ம பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்மளும் கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அப்பதான் நம்ம மைண்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம பிரீத்தை எப்ப கண்ட்ரோல் பண்றோமோ அப்ப நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல் ஆகும். ஸோ ரெகுலரா நம்ம பிராணிமா ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டமுமே
இன்ஸ்டன்டா காம் டவுன் ஆயிடும். ஸோ ஏன் அப்படின்னா நார்மலா நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு நேரம் மூச்சை உள்ள இழுக்கிறோம், எவ்வளவு நேரம் மூச்சை வெளில விடுறோம், இது எதையுமே நம்ம நோட் பண்றதே கிடையாது. இப்போ நம்ம மூச்சை உள்ள எவ்வளவு நேரம் இழுக்கிறோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டுக்கு அந்த மூச்சு விடுற நேரமும் இருக்கணும். நல்லா நோட் பண்ணணும். நம்ம மூச்சு இழுக்கிற நேரம் அதிகமா இருக்கும், மூச்சை விடுற நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்படி ஒரு தடவை மூச்சு இழுத்து 5 செகண்டுக்கு இழுக்கிறேன் அப்படின்னா அதே 5 செகண்டுக்கு மூச்சு வெளியில போகிற டைம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், 5 செகண்டுக்கு மூச்சை உள்ள இழுத்துட்டு 2 செகண்ட் 3 செகண்ட் 1 செகண்ட்லயே மூச்சு வெளில விட்டு முடிச்சிடுவோம். அது நம்மளோட லைஃப் ஸ்பேனை கம்மி தான் ஆக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பிரீத் நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ நாள் முழுக்க நான் எடுக்க முடியுமா கேட்டா நாள் முழுக்க எடுக்க முடியலனாலும் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். 5 செகண்ட்ஸ் நல்லா மூச்சை உள்ள இழுக்கிறோம், 5 செகண்ட்ஸ் அதே அமௌண்ட்ல நம்ம மூச்சை வெளியில விடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு இன்ஹேல் பண்றோம் அப்படின்னா அதோட ஈக்குவல் அமௌண்ட்ல எக்ஸ்கேல் இருக்கணும், இல்ல இன்ஹேலோட எக்ஸ்கேலோட அமௌண்ட் அதிகமா இருக்கணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடியில வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நம்ம பிரெயினும் நம்ம பாடி எப்பயுமே அலர்ட்லயே இருக்கும். ஒரு மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் இஷ்யூ வந்து கொலாப்ஸ் பண்றது, பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்றது, ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தியே வச்சிருக்குது, எப்பயுமே அப்படியே அலர்ட்ல டென்ஷனாவே வச்சிருக்குது. இது எல்லாமே ஒரு நம்மளோட நர்வஸ் டென்ஷன். இது எல்லாமே இது வந்து ஏன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இந்த சிம்பத்தட்டிக்ல இருந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பாராசிம்பத்திக்ங்கிறது அப்படியே சிம்பத்தட்டிக் ஆப்போசிட். நம்மள ஒரு காம் டவுன் ஸ்டேட்ல வச்சிருக்குது, நம்ம ஹார்ட் பீட் ரெகுலரா மெயின்டைன் பண்றது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றது, பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட் ஒழுங்கா மெயின்டைன் பண்றது. ஸோ இதுக்கெல்லாமே இந்த பிராணாயமாவும் இந்த யோகாவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஓவர்டேக் பண்ணி வர்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் சரி பண்ணி வர்றதுக்கும் இந்த பிராணாயமா யோகாவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நேச்சுரோபதி பிளஸ் யோகா இது ரெண்டுமே சேர்ந்தா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம பாடிக்கு ஒரு இன்டர்னல் கிளென்சிங் ஆகும், நம்ம பாடி ரன் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஃபியூவலாகவும் தான் நேச்சுரோபதியும் யோகாவுமே இருக்கு. ஸோ இப்போ நேச்சுரோபதி வந்து ஒரு இன்டர்னல் கிளென்சிங்காவோ ஒரு ஃபியூவலாவோ வேலை செஞ்சுச்சு அப்படின்னா யோகா வந்து அந்த இன்ஜினை டியூன் பண்ற ஒரு விஷயமா வேலை செய்யும். ஸோ இப்போ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ரிலேஷனா இருக்கும்போது பாடியை ஹெல்த்தியா ரன் பண்றதுக்கும் லைஃப் ஸ்பேன் அதிகமா படுத்துறதுக்கும் இந்த யோகாவும் நேச்சுரோபதியும் கோரிலேட்டடா நமக்கு பாடியில ஒர்க் ஆகிற போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஒரு டே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் யோகா ஸ்ட்ரெச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமா ஒரு டீப் பிரீத்திங்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த டேவே ஒரு நல்ல டேவா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இப்ப காலையில ஒரு சிம்பிள் யோகா ஸ்ட்ரெச் பண்றேன், ஒரு சிம்பிள் டீப் பிரீத் பண்றேன், அந்த மாதிரி டெக்னிக்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரூட் பவுலோ இல்ல ஒரு நல்லா ஹெர்பை நல்லா இன்ஃபியூஸ் பண்ண ஒரு வாட்டர், வார்ம் வாட்டரோ, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே வந்து நம்மளோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட்டா மாத்திரும். அப்படி கம்ப்ளீட்டா மாத்தும் போது நம்மளுக்கு முன்ன விட இப்ப ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், ஸ்கின் ரொம்ப கிளீனா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பெட்டர் டைஜஷன் இருக்கும், முக்கியமா மென்டல் பீஸ் கிடைக்கும். இதாத்தையுமே ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு அதை ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு டிப்ஸ் அது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவா ஜிம்முக்கு போகணும் இல்ல காம்ப்ளெக்ஸா நான் செட்டப் பண்றேன் அப்படின்ற எந்த விஷயமே நமக்கு தேவையில்ல. அந்த கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து நமக்கு கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை, நான் ஜிம்முக்கு போய் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளா நம்ம பாடிக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுவே தன்னை ரன் பண்ணிக்கும். ஏன்னா பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். அதான் நேச்சுரோபதி. நான் அதுக்கு தேவையான விஷயம் என்ன, ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ், அதுக்கு தேவையான யோகா ப்ராக்டிசஸ், அதுக்கு தேவையான பிரீத்திங் கண்ட்ரோல், இது நமக்கு அது கொடுத்துட்டாலே அது நம்மளோட பாடி ஹெல்த்தியா அதுவே ரன் பண்ணிக்கும். நம்ம எதையுமே எக்ஸ்ட்ரா அதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஏன்ஷியன் சயின்ஸ் என்னன்னா வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்டா தான் வந்து நான் இந்த நேச்சுரோபதியும் யோகாவையும் சொல்லுவேன். ஸோ ஏன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஓட வேண்டியது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நெசசரி தான், அது இல்லைன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ப்ராப்பர் கரியரை பில்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிசிக்கல் வெஹிக்கிள் அதாவது நம்ம பாடி வந்து சாலிடா இருந்தாதான் அது ரொம்ப லாங் லைஃபுக்கு ரன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது ஸோ நைட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு நான் போய் வந்து ஒரு
உலர் திராட்சையை வந்து 10 ஊற வைக்கிறேன், இல்ல 10 பாதாம ஊற வச்சிடுறேன், இல்ல நான் வெந்தயத்தை ஊற வைக்கிறேன், இல்ல நான் சீட்ஸை ஊற வைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம இன்னையில இருந்து நம்ம பாடியை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு நான் கண்டிப்பா ஒரு யோகாவோ நேச்சுரோபதியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப ஹவு டு ஈட், எப்படி சாப்பிடணும் அப்படின்றது என்னன்னா வந்து இந்த மாடர்ன் எரால நம்ம என்ன பண்றோம், நான் வெயிட் ஆயிட்டேன், நான் நிறைய சாப்பிட இந்த கலோரிஸை நோட் பண்றது, மேக்ரோஸ் மைக்ரோஸ்னு கால்குலேட் பண்றது, இது நமக்கு பெரிய கன்ஃபியூஷனா தான் இருக்குமே தவிர ஒரு கம்ப்ளீட் ஹெல்த்தி பாடியவோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலையோ அது கொடுக்காது. இப்ப நேச்சுரோபதி என்ன பண்றோம்னு ஒரு ரொம்ப ரொம்ப இன்கிரெடிபிளான ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்மளோட ஃபுட்டு எப்பயுமே உயிரோட இருக்கணும், செத்து போயிருக்க கூடாது. அதுதான் கான்செப்ட். ஸோ உயிரோட இருக்குன்றது என்ன அர்த்தத்தை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபுட்டை எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறது. பழமா அந்த பழத்தை அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ ஃப்ரூட் அந்த வெஜிடபிள் இருக்கு, அந்த வெஜிடபிள் அப்படியே எடுத்துக்கிறது. இல்ல சில வெஜிடபிள் அப்படியே எடுத்துக்க முடியலன்னா அதை ஸ்டீம் அல்லது பாயில் பண்ணணுமே தவிர அதை ஓவர் குக் பண்ணக்கூடாது. எப்ப அதை ஓவர் குக் பண்றோமோ அப்பவே அந்த ஃபுட்டு செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஃபுட்டை எப்போ உயிரோட இருக்கும்போது எடுக்கிறோமோ அதுவே நமக்கு போதும், அதுவே நமக்கு ஹெல்த்தி லைஃப் தான் அப்படின்ற மாதிரி தான். நேச்சுரல்ல உணவு வந்து முதல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா ஃபுட்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரானிக் அதுகிட்ட இருக்கும், அந்த உயிர் சக்தி வந்து அதுகிட்ட இருக்கும். இதெல்லாம் டைரக்டா நேச்சுரலா இருந்து வருது அப்படிங்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் அதாவது முளைக்கட்டிய தானியங்கள் எடுக்கிறது, நட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த உணவுல ஹை வாட்டர் கண்டென்ட்டும் என்சைம்ஸும் இருக்கும். ஸோ பாடி ஈஸியாவே டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியா இன்ஸ்டன்டா கொடுக்கும். ஸோ நியூட்ரல் ப்ரானிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்றது என்ன அப்படின்னா வந்து இந்த குக்குட் ரைஸு, பாயில்டு வெஜிடபிள்ஸு, பல்சஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா இது எனர்ஜி தரதில்லை, ஆனா இருக்க விஷயத்த ரெடியூஸ் பண்ண விடாம பார்த்துக்குமே தவிர எந்த எனர்ஜி இது கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தது பாசிட்டிவ் ப்ரானிக் ஃப்ரூட்ஸ், டேரக்டா ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிறது, ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கிறது, நட்ஸ் எடுத்துக்கிறது. இது நமக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட்டையும் கொடுத்துச்சு, என்ஜைம்ஸ் அதிகமா இருந்துச்சு, டைஜஸ்டே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா அந்த நியூட்ரல் ஃபுட்ஸ்னு வரும்போது அதை குக்குடு ரைஸ் எடுக்கிறது, பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுக்கு, இந்த பல்சஸ் எடுக்கும்போது அது எனர்ஜி எதையும் கொடுக்கறது இல்லை, ஆனா இருக்கிறதே ரெடியூஸ் பண்ண விடாம பாத்துக்குது, அவ்வளவுதான். அந்த ஒர்க் தான் அது பண்ணுது. இப்ப நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ஸ்னு வரும்போது ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ரீஃபைன்டு சுகரு, இந்த ஒயிட் ஃப்ளோர்ஸ் அதாவது மைதா, இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, அதிகமா டீ காஃபி குடிக்கிற கஃபைன் எடுத்துக்கிறது, இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எனர்ஜியை அது டெப்ளிட் தான் பண்ணிட்டு அந்த எனர்ஜியை காலி தான் பண்ணுதே தவிர அது எந்த வகையிலுமே அது இம்ப்ரூவ் பண்ணாது. ஏன்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை டெட் ஃபுட்டுன்னு சொல்றோம். அது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு கெடுதின்னு தான் அது வருமே தவிர அது எந்த வகையிலுமே நம்ம பாடிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இருக்க விஷயத்தையும் அதை அழிக்க தான் செய்யும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பிளேட்ல மிக முக்கியமா 50% ஃபுட்டு வந்து அன்குக்குடா ராவா தான் இருக்கணும். ஸோ டெய்லி லைஃப் ஸ்டைல ஒரு மீல் கம்ப்ளீட்டா ஜஸ்ட் ரா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள் சாலட்ஸும் எடுத்துக்க பாருங்க. அதோட முக்கியமா சன் குக்குடு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல்ல சூரியனோட ஒளியால குக்கான ஃபுட்ஸ், அதாவது நம்ம சொல்ற நெல்லிக்காய், இந்த தேங்காய் அப்பெல்லாம் அது சூரிய ஒளியிலே தான் இருக்கு, அதாவது உருவாக்கப்பட்ட விஷயம் தான் நெல்லிக்காய். நெல்லிக்காவோ இந்த தேங்காவாலாம் மரத்துல தானா வர விஷயம் தான் டைரக்ட்லி. ஸோ டைரக்டா அது பண்ணும்போது அதுல ஒரு வைட்டல் எனர்ஜி இருக்கும். ஸோ வைட்டல் எனர்ஜிங்கிறது இந்த உயிர் சக்தி மாதிரி நம்ம பாடியை ரன் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த வைட்டல் எனர்ஜி அப்படின்றது மீன் பண்றது. ஸோ அதை வந்து நமக்கு அது அந்த சூரிய ஒளியால வர விஷயம் மட்டும்தான் நமக்கு அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த டைம்ல எடுத்துக்கிறோம், என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம நேச்சுரல் முக்கியமான ரோல் பிளே பண்றது. நம்ம ஒயிட் சுகர் எடுக்கிறது, ஒயிட் சால்ட் எடுக்கிறது, அன்ரீஃபைன்டு ஃபுட்ஸ் எடுக்கிறது, பாலிஷ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, மைதாஸ் எடுக்கிறது, பிக்கல்ஸ் எடுக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஹெல்த் டீட்டோரியேட் ஆகுது, கெட்டு போகுது. ஸோ நம்ம இந்த ஃபுட்ஸ் ஸ்டாப் பண்ணாலே மிச்சம் இருக்க ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறது மூலயமாவே நம்ம ஹெல்த்தை எவ்வளவோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம இனிமேல் டெய்லியுமே நம்ம நேச்சுரோபதி யோகாவே நம்ம டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே நம்ம ஹெல்த் நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், லைஃப் ஸ்பேனையும் அதிகப்படுத்த முடியும். 50 வயசுல டிசீஸ் வர விஷயத்த நம்மளால 70-80 வயசு வரைக்கும் டிசீஸ் ஃப்ரீயா வாழ முடியும். அதுக்கு நம்ம நேச்சுரோபதியை ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணணும். சின்ன சின்ன விஷயம், காலையில ஒரு 1/2 hour யோகா பிளஸ் பிராணியமா பண்ண போறோம்,
சீட்ஸை சோக் பண்ணி வச்சு காலைல அந்த தண்ணியை குடிக்க போறோம். காலைல எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிட்டு வாஷ்ரூம் போக போறோம். அதை தாண்டி ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ராவா எடுத்து சாப்பிட்டு பழக போறோம். So இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே நம்மளால டெய்லி பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆனா நம்ம அதை அலட்சியமா எடுத்து அது பண்றது இல்ல. நம்ம இன்னையில இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கூட நம்மளால ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்ண முடியும். ஸோ இன்னையில நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் நம்புறேன். நன்றி. ஸோ ஓகே சார், நன்றி. என்னோட டாபிக் ஓகேங்க நன்றி சார். டாக்டர். நன்றி டாக்டர் சி பூமிகா மேடம் அவர்களே. மேலும் ஓகேங்க சார், இவர்கள் தேங்க்யூ வந்து ஸோ மச்.